நேற்று மாலை சுமார் 4 மணி அளவில் ஆவடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் குடியிருப்பு பகுதியில் கஞ்சா போதையில் வாலிபர் ஒருவர் பகுதியில் செல்லும் பொதுமக்கள் மற்றும் பெண்களிடம் சில்மஷத்தில் ஈடுபடுவதாகவும் கற்களை வீசி தாக்குதலில் ஈடுபடுவதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் ஆவடி காவல் ஆணையரக ஆவடி காவல் நிலைய தலைமை காவலர் சரவணன் சம்பவ இடத்திற்கு சென்று கஞ்சா போதையில் தாக்குதல் மற்றும் சில்மஷத்தில் ஈடுபட்ட வாலிபரிடம் பேச்சு கொடுத்து அவரை காவலிடம் அழைத்து செல்ல முயன்றார். அப்போது அந்த வாலிபர் தலைமை காவலர் சரவணனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரையும் கல்வீசி தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த தலைமை காவலர் சரவணன் அங்கிருந்த கட்டையை எடுத்து கஞ்சா போதை வாலிபரை அடித்து அவர் காவல் நிலையம் அழைத்து சென்றுள்ளார். மேலும் காவல் நிலையம் அழைத்து சென்று அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் அதே பகுதியை சேர்ந்த லோகேஷ் என்பதும் கரையான் சாவடியில் பகுதியில் உள்ள ஒரு தனியார் பால் பாக்கெட் தயாரிக்கும் நிறுவனத்தில் பால் பேக்கிங் செய்யும் பணிபுரிந்து வருவதாகவும் தெரிய வந்தது. மேலும் ஆவடி காவல் நிலைய சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி கஞ்சா போதை தகராறில் ஈடுபட்ட வாலிபரை அழைத்து மேலும் அவரது பெற்றோரையும் அழைத்து இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது எனவும் மீண்டும் கஞ்சாவினை எடுத்துக்கொள்ளக்கூடாது எனவும் அந்த வாலிபருக்கும் அவரது பெற்றோருக்கும் அறிவுரை கூறி சிறிய வழக்கு பதிவு செய்து அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்த வீடியோ, அதாவது காவல் சரவணனை இளைஞர் தாக்கும் வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் இது குறித்து ஆவடி காவல் ஆணையரகம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் ஆவடி காவல் ஆணையரகத்துக்குட்பட்ட பகுதியில் நடந்த இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட லோகேஷ் இளைஞரை தலைமை காவலர் சரவணன் தடுக்க முயன்ற போது அவரை தாக்கியதாகவும் அதனால் சிறிய அளவிலான பலம் மட்டுமே அந்த லோகேஷ் என்ற கஞ்சா போதை வாலிபர் மீது பிரயோகிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் விசாரணை நடத்திய பிறகு அவருக்கு அறிவுரை கூறி பெற்றோருடன் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மீது சிறிய வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆவடி காவல் ஆணையரகம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ராஜேஸ்வரி.